அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏராளமான எதிர்பார்ப்புகள், தேவைகள், பிரச்சனைகள், அவைகள் தீர வேண்டும் என்று அன்றாடம் அல்லாஹ்விடம் நாம் செய்து கொண்டிருக்கிற பிரார்த்தனைகள் என்று ஏராளமான செய்திகள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித வாழ்க்கையிலும் அதுபோன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் அதுபோன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய சமூக வாழ்க்கையிலேயும் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்தால் நல்லா இருக்குமே, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் நல்லா இருக்குமே, ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளும் அல்லாஹ்வுடைய உதவியை கோருகிற பிரார்த்தனைகளும் எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கெல்லாம் வருதா? நம்மெல்லாம் அது மாதிரி துவா செய்கிறோம், பிரார்த்திக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ்வை சார்ந்து நிற்பதாக நாம் நம்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து சேருதா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அந்த மாதிரி உதவிகளை பெற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறது. பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், கடந்த காலத்திலும் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், இனிமேலும் இருப்பார்கள். ஆனால் அவங்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்த சமூகத்தில் ஒப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப அற்பத்தில் அற்பமான மனிதர்கள் தான் அந்த மாதிரி நெருக்கடியான தருணங்களில் அல்லாஹ்வுடைய உதவிகளை கண்ணார கண்டு அனுபவித்து அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை பலப்படுத்தி கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப அற்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்துறான். நீங்கள் அல்லாஹ்வையே சார்ந்துருங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திங்க, உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அல்லாஹ் ஒருபொழுதும் துஆக்களை மறுப்பதில்லை, உங்களுடைய துஆக்கள் வீணாக போவதே இல்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், யார் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாகவே ஆக்கி கொண்டான். குர்ஆன் நெடுகிலும் இந்த செய்தி, இந்த வாக்குறுதியை தந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ குர்ஆன் கொடுக்குற வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது. நம்முடைய வாழ்க்கையில் அது மெய்யாகவில்லையே, அது உண்மையாகலையே. அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, கேட்டால் தருவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறான். பல்வேறு வரலாறுகளின் வழியாக அதை நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உதவிகளை நாம் பெறுவது என்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தா அதில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பிழை இருக்கிறது. அந்த பிழையின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவிகள் நமக்கு வருவது தடைபட்டு கொண்டே இருக்கிறது. அது என்ன பிழை என்று கேட்டால், எல்லா காரியத்திற்கும் அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியம் நிறைவேற வேண்டும், இவ்வாறு நிகழ வேண்டும், இந்த பிரச்சனை தீர வேண்டும், இந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், அல்லது இப்படியான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று எந்த எதிர்பார்ப்புகளை, எந்த கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் முன்வைத்தாலும் எதிர்பார்த்தாலும் அதிலே நீங்கள் செய்கிற வேலை என்ன என்று அல்லாஹ் நம்மிடத்திலே ஒரு குறைந்தபட்ச வேலையை எதிர்பார்க்கிறான். எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பங்குன்னு ஒன்று இருக்கிறது, மனிதர்களுடைய பங்குன்னு ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் ஒரு காரியம் நிறைவேறும். ரெண்டில் ஒன்று இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக முடிஞ்சிடும், அதில் சந்தேகத்துக்கு வேலை இல்லை. ஆனால் நாம நம்முடைய பங்கை செய்யாவிட்டால் ஒருபொழுதும் அல்லாஹ் தன்னுடைய பங்கை செய்ய மாட்டான். குர்ஆன் கொடுக்குற வாக்குறுதி இது. நீங்கள் எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதாக இருந்தாலும் உங்கள் பங்குன்னு ஒன்று இருக்குது. அந்த பங்கை செய்யாமல் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேன்னா அல்லாஹ் உனக்கு உதவி செய்ய மாட்டான். இது அல்லாஹ்வை சார்ந்திருக்கிற முறை கிடையாது என்று இஸ்லாம் பேசுகிறது. நாமெல்லாம் அறிந்த ஒரு நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருத்தர் ஒரு பறவை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதை போல அல்லாஹ்வை நம்புகிறாரோ, யார் ஒரு பறவை நம்புற மாதிரி, குன்தும் அன்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்க அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி ஒரு பறவை நம்புறத போல நீங்க நம்புனீங்க, அல்லாஹ்வின் மேல தவக்கல் வச்சீங்கன்னு சொன்னா, ல ரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர், ஒரு பறவைக்கு அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உங்களுக்கு உணவளிப்பான். பறவை நம்புற மாதிரி நீ நம்பு, அல்லாஹ் உனக்கு பறவைக்கு உணவளிக்கிற மாதிரி உனக்கு உணவளிப்பான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நாம இந்த செய்தியை பெரும்பாலும் எப்படி புரிஞ்சிருக்கோம்னு கேட்டால், முழுசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த முன்னேற்பாடும் இல்லாமல், என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றியான எந்த அக்கறையும் இல்லாமல் அல்லாஹ்வை முழுசா சார்ந்துட்டு அல்லாஹ்வுடைய உதவி வந்துடும் என்று இந்த நபிமொழியை பெரும்பாலும் விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நபிமொழி அதற்கு நேர் எதிரான கருத்தை சொல்கிறது. அதனுடைய பிற்பகுதியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி அல்லாஹ் பறவைக்கு உணவளிக்கிற மாதிரி உங்களுக்கு உணவளிப்பான் தெரியுமா? அந்த பறவை தகுது ஹிமாசன் தருஹுபித்தானன், காலையிலே வெறும் வயிற்றோடு செல்லுகிறது, மாலையில் அது வயிறு நிரம்பி திரும்புகிறது. இந்த மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு உணவு தெரியும் அப்படின்னா என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்க? காலையில உணவு தேடி கிளம்புதில்லை,
இந்த மாதிரி நீ கிளம்பணும். கிளம்புனா நீ உன் வேலையை செஞ்சுட்டனா அல்லாஹ் உனக்கு வயிற்றுல நிரப்பி உனக்கு ரிஸ்கை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவான். நீ கிளம்பாம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா அல்லாஹ்வுடைய உதவி வராது. இறைவனின் உதவி வருவதற்கான முக்கிய வழி, நீங்கள் எதில் இறைவனின் உதவி எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய சேவை, நீங்கள் ஆற்ற வேண்டிய வேலை, நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்ற ஒரு பணி இருக்கிறது. அந்த பணியை நீங்கள் செய்தீர்களா, நாம் செய்தோமா? எல்லா காரியங்களும் இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்வதற்காண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்து, இந்த சிக்கல்ல இருந்து என்னை விடுதலை பண்ணி, இந்த நோயிலிருந்து எனக்கு குணப்படுத்து, இந்த வறுமையிலிருந்து என்னை நீக்கி செல்வந்த நாக்கு, எனக்கு இந்த அதிகாரத்தை கொடு, எனக்கு இந்த அறிவை கொடு, என்ன இந்த முன்னேற்றத்தை கொடு, என்னத்தை வேணாலும் கேளு. ஆனா இதுக்கு நீ என்ன செஞ்ச, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன் என்கிற கேள்வியை கேட்டு நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யலை என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பது முட்டாள்தனமானது என்று இஸ்லாம் சொல்கிறது. நீ கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. குர்ஆன் நெடியிலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் தன்னுடைய அற்புதங்களை பற்றி பேசுகிற இடத்தில் எல்லாம் மனிதர்களுடைய பங்கையும் சேர்த்தே பேசுகிறான். குர்ஆன் ஒரு இடத்திலே கேட்கிறது, அஃபராய்தும் மா தும்னூன் அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். நீங்கள் பெண்களின் கருவறையிலே செலுத்துகிற அந்த இந்திரிய துளியை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அஃபராய்தும் மா தும்னூன், நீங்கள் செலுத்திய அந்த விந்து துளியை நீங்கள் சிந்தித்தீர்களா? அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா? எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைக்கிறான். நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும், எல்லா மனிதர்களையும், எல்லா ஜீவராசிகளையும், எல்லா பொருட்களையும் படைச்சவன் ரப்புல் ஆலமீன். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனா அல்லாஹ் அதுல மனுஷனுடைய பங்கை எப்படி சுட்டி காட்டுறான் பாருங்க. அஃபராய்தும் தும்னூன், நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? நீ உன்னுடைய வேலையை செய்தாயா? நீ செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதை உள்ள ப்ரொடக்ஷன் பண்ணி தயார் பண்ணி உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு அதை பிள்ளையா வெளியில கொண்டு வர வேண்டிய வேலையே வேலை. அப்ப நீ அந்த வேலையை செய்யாம யாரெல்லாம் பிள்ளைய தானே எப்படிப்பா பிள்ளை வரும்? அஃபராய்தும் மா தஹ்ருஸூன், நீங்கள் செய்கிற விவசாயத்தை நீங்கள் சிந்தித்தீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் அதை முளைக்க செய்தீர்களா அல்லது நாம் முளைக்க செய்தோமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது யாரு செஞ்சா? விவசாயம் செஞ்சீங்களா? அந்த விவசாயத்தை சிந்திச்சு பாருங்க. ஆனா இந்த விவசாயத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? அந்த பழங்களை கொடுத்தது யார்? அந்த செடியை வளர்த்தது யாரு? அந்த காய்களை பூக்களை உற்பத்தி பண்ணது யாரு? அதை கனியாக மாற்றியது யாரு? அதை நீ பயன்படுத்த தகுந்த வகையில உனக்கு மாற்றி கொடுத்தது யார்? அல்லாஹ் தான் கொடுத்தான். இதையெல்லாம் பின்னாடி கேட்கிறான், நீ அதை முளைப்பிக்க செய்தாயா அல்லது நாம் முளைப்பிக்க செய்தோமா என்ற கேள்விக்கு முன்னாடி அஃபராய்தும் மா தஹ்ருஸூன், நீங்கள் செய்த விவசாயத்தை சிந்தித்தீர்களா? அப்ப நீ விவசாயம் செஞ்சன்னா அல்லாஹ் பின்னாடி அறுவடையை தருவான். நீ விவசாயமே செய்யாம அறுவடை எதிர்பார்த்தால், லாபத்தை எதிர்பார்த்தால், பலாபலனை எதிர்பார்த்தால், நபிமார்களுடைய அற்புதங்களை எடுத்து பாருங்கள். மனுஷனுக்கு நடக்கிற அற்புதம் எதுவா இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவின்னு வரணும்னா அதுல நம்முடைய பங்களிப்புன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அந்த பங்கை நீங்க மறந்துகிட்டு அல்லாஹ்விடத்துல உதவியை கேட்டீங்கன்னா எந்த காலத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி வராது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் அந்த இதுல இருந்து கடலை கடந்து தப்பிச்சு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம் பின்னாடி வந்துருச்சு, மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பல தடவை மீண்டும் 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 திருமறை குர்ஆனும் பேசுகிறது, எல்லா உரைகளிலும் பேசப்படுகிறது, எல்லா ஜும்மாக்களிலும் நினைவூட்டப்படுகிறது. அந்த வரலாறு என்ன சொல்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, எல்லா மக்களும் பயந்து போய் நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப மூசா நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபல்ரிப் பிஅஸாக்கல் பஹர், மூசாவே உங்க கையில இருக்கிற கைத்தடியை கொண்டு இந்த கடலை நீங்க அடிங்க. ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அஸீம், மூசா நபி அடிச்ச உடனே அந்த கடல் பிறந்துச்சு. ஏன் அடிக்காம பிளக்க வைக்க முடியாதா? அல்லாவுக்கு கம்ப கொண்டு அடிக்காம மூசாவை பின்னாடி வந்துட்டாங்க, விருட்டு உள்ள இறங்குங்க, தானா அது பாதை பிளந்துரும். அப்படி பிளக்க வைக்க முடியுமா? முடியாதா? அப்படித்தான். அதான் அல்லாவுடைய ஆற்றல் தானே. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாமே அல்லாவுக்கு முடியும் தானே. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அதில் நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு, நீ செய். உன் வேலையை நீ செய். நீ ஒரு காரியத்தை செய்ய துவங்கு, உன்னுடைய பங்களிப்பை நீ வெளிப்படுத்தி, உன் பங்கு 2 ரூபா போடு, என் பங்கு 2 லட்சத்தை போடுறேன். அல்லாஹ்வுடைய பாலிசி அது. நீங்க ஒண்ணு கொடுங்க, நான் பல மடங்கு கொடுக்குறேன். நல்ல மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கரலன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ ஃபயுதாயிஃபஹு லஹு அல்லாஹன் கஸீரா, அவருக்கு பன்மடங்கு அல்லாஹ் பெருக்கி தருவான். நீ கொடு, அப்பதான் திரும்ப வரும். நீ கொடுக்காம உட்காந்துக்கிட்டு யா அல்லாஹ் தா யா அல்லாஹ் தா யா அல்லாஹ் தா, அல்லாஹ் தர மாட்டான். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சில நியதிகளை, சில உலகத்தில் இயங்கக்கூடிய சில திட்டவட்டமான மாறாத நியதிகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த நியதிகளை கண்டுகொள்ளாமல் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவிகளை கேட்டால் ஒருபொழுதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் என்பதைத்தான் இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் போயிடுறாங்க. அங்க போய் அப்படியே பாலஸ்தீனத்துக்குள்ள போகுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான்.
அந்த மக்கள் போக மறுக்கிறாங்க, கோழைத்தனமா இருக்கிறாங்க, போர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்யறாங்க. கடைசியில் அல்லாஹ் உங்களை ஒரு 40 ஆண்டு காலம் பாலைவனத்தில் சுத்தி திரிங்க அப்படின்னு உங்களுக்கு ஊரை ஹராமாக்கி, பாலஸ்தீனத்துக்குள்ள போக முடியாது, உங்களுக்கு சொந்தமா எந்த ஊரும் கிடையாது, நீங்க நாடோடியா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு திரிங்க, ஒரு 40 வருஷ காலம் உங்களுக்கு இந்த ஊர் ஹராமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பாலைவனத்துல சுத்த விட்டுதான் அல்லாஹ். எத்திஹூன ஃபில் அர்ல், அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற காலத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, மக்கள் கேட்கிறாங்க மூசா நபி இடத்துல. குர்ஆன் அந்த வரலாறு பேசுகிறது. வைதி இஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி ஃபகுல் அல்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர். மூசாவிடத்தில் அவருடைய சமுதாயம் தண்ணீர் கேட்டது. உங்க அல்லாஹ்விடத்தில் சொல்லி எங்களுக்கு தண்ணி வாங்கி தாங்க, குடிக்க தண்ணி இல்லையே, என்ன தண்ணி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா ஃபகுல் அல்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர், மூசாவே உன்னுடைய கரத்தில் இருக்கிற தடியை கொண்டு இந்த பாறையின் மீது நீர் அடிப்பீராக என்று அல்லாஹ் அடிக்க சொன்னா. மூசா நபி அடிச்சாங்க, பாறை 12 பிளவுகளாக பிளந்து உள்ளிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியிலே வந்தது. ஏன் பாறையில் அடித்து தண்ணீர் பிளக்க? உண்மையிலே இந்த கம்பை கொண்டு அடிச்சா தண்ணி வந்துச்சு, அது பாறை உடஞ்சிச்சு. நெசமா மனித அறிவு கொண்டு சிந்திச்சோம்னா கம்பை கொண்டு பாறையில் அடிச்சு தண்ணி வருமா? வராது. பிறகு அந்த வேலையை செய்ய, நீ ஓ வேலைன்னு ஒன்று இருக்கு, நீ செய். பத்ர் காலத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. பத்ர் காலத்தில் மக்கள்லாம் வந்துட்டாங்க, எதிரிகளுடைய படை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது, முஸ்லிம்களுடைய படை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது. முதல் நாள் இரவு அல்லாஹ்விடத்துல அழுது ஒப்படைக்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த படையை அழிக்கப்பட்டால் இனிமே நீ வணங்கப்படுறதுக்கு நான் யாரை போய் தேடுவேன்? இத்தனை வருஷ காலமா மக்காவில் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த மொத்த கூடதை கொண்டு நிப்பாட்டிட்டார் ரப்பே, உன் உதவி இல்லைன்னா எங்களால் ஜெயிக்க முடியாது அல்லாஹ், நாங்கள் அழிஞ்சு போயிட்டோம்னா திரும்ப உன்னை நிலைநிறுத்துவதற்கு எங்களால் பாடுபட முடியாது ரப்பே, உன்னுடைய உதவி எங்களுக்கு கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க. மறுநாள் காலையில் அலி ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது இந்த சின்ன சின்ன பொடி கற்களை எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. கொஞ்சம் கல்லை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கரங்களில் கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன சின்ன மணல் துகள்களை, சிறு சிறு கற்களை அங்கே எதிரணியில் நின்று கொண்டிருக்கிற எதிரிகளின் மீது தூக்கி வீசுகிறார்கள். எல்லாருடைய கண்களிலும் அது போய் படுகிறது, அந்த தூசி போய் படுகிறது, அந்த கற்கள் போய் விழுகிறது. அதனால் அவர்கள் மயக்கத்திற்கு ஆளாகிறார்கள், பலவீனப்படுகிறார்கள். இந்த வரலாற்றை திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. நபியே, நீர் எரிந்த பொழுது, கற்களை நீர் எரிந்த பொழுது நீர் எரியவில்லை, வலாக்கின்னல்லாஹ ரமா, அல்லாஹ்வே எரிந்தான். நல்ல யோசிச்சு பாருங்க. மேலோட்டமா பார்த்தால் இதனுடைய தாற்பயம் புரியாமல், வரலாறு புரியாமல், பின்னணி புரியாமல் இந்த வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா ஏதோ முரண்பாடு மாதிரி தெரியும். ஒமா ரமைத்த இது ரமைத்த, நீர் எரிந்த பொழுது நீர் எரியவில்லை, நான் சாப்பிட்ட பொழுது நான் சாப்பிடவில்லை அப்படின்னா, நான் நின்ற பொழுது நான் நிக்கலைன்னு சொன்னா அது ஒரு கேலி கூத்தான சொல்ல முடியாதுல்ல. நான் நின்ற பொழுது நான் நின்றுட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. நான் சாப்பிட்டேன்னு நான் சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்ட பொழுது நான் சாப்பிடவில்லை சொல்ல முடியாது, நான் நின்ற பொழுது நான் நிக்கிற சொல்ல முடியாது. ஆனா இங்க அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை வமா ரமைத்த, நபியை நீர் எரியவில்லை, இது ரமைத்த நீர் எரிந்த பொழுது, வலாக்கின்னல்லாஹ ரமா, அல்லாஹ்வே எரிந்தான். நல்ல கவனிங்க, 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் எரிஞ்சாங்க, அதை அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். இது ரமைத்த, நீர் எரிந்த பொழுது, நீர் எரிந்த பொழுது என்கிற வாசகத்திலிருந்து அல்லாஹ் எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறான்? நபிகளார் தான் தன் கரங்களில் கற்களை எடுத்து எதிர்களை நோக்கி வீசினார்கள். ஆனா அதை எப்படி மறுக்கிறவரா? கிண்ணல்லாஹ் ரமா, ஆனா நீர் எரியவில்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? நீர் எரிந்த பொழுது ஒரு மனுஷன் எரிஞ்சா என்ன ரிசல்ட் ஏற்படணுமோ அந்த ரிசல்ட் ஏற்படல. படைச்ச ரப்புல் ஆலமீன் எரிஞ்சா என்ன ரிசல்ட் ஏற்படணுமோ அது ஏற்பட்டுச்சு. எப்படி? நீங்க எரிஞ்சீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு 10 பேர் கண்ணில் போய் பட்டிருக்கும். ஆனா மொத்த படையினரின் கண்களையும் போய் விழுந்துச்சு. அவ்வளவு பெரிய தூரத்துக்கும் அந்த ஒரு கை மண் அளவுக்கு போய் எல்லாருடைய கண்களையும் போய் சேர்ந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு? உங்களால முடிஞ்சிச்சு? இது நீங்க செய்யல, அதனால வலாக்கின் அல்லாஹ் ரமா, அந்த வேலையை நான் செஞ்சேன். நீங்க செய்யற வேலையை நீங்க செஞ்சீங்க, நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சேன். திருமறை குர்ஆன் நெடுகிலையும் நீங்கள் வரலாறுகளை தேடினால், இறைவனின் போதனைகளை தேடினால், அனைத்து போதனைகளும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிற செய்தி, எந்த ஒரு எதிர்பார்ப்பிலும், எந்த ஒரு துஆவிலும், எந்த ஒரு கோரிக்கைகளிலும், எந்த ஒரு கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் வைக்கின்ற பிரார்த்தனைகளிலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்தீர்களா, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்தோமா என்கிற கேள்வியை திருமறை குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக வைக்கிறது. அதனால அந்த இடத்தை விட்டுட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை, அல்லாஹ் மேல நம்பிக்கை, அல்லாஹ் மேல நம்பிக்கை, அவ்வளவு போலி நம்பிக்கை, அது ஏமாத்து நம்பிக்கை. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏதோ உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கிட்டு அப்படியே அதே பாதையில் கடைசி வரைக்கும் மூத்தா போற வரைக்கும் அப்படியே உங்களுக்கு தீரவே தீராது. அந்த சிக்கல்ல இருந்து நீங்கள் விடுதலை பெறவே மாட்டீர்கள்.
நீங்கள் சுமனாத்துக்கு ஏதோ ஒரு 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 நப்பாசைக்கு ஏதோ ஒரு துவா செஞ்சுட்டப்பா, அல்லாஹ் இடத்துல ஒப்படைஞ்சிட்டப்பா அப்படின்னு ஒரு சின்ன மன ஆறுதலுக்காக நீங்கள் செய்த பிரார்த்தனைகளாக இருக்குமே தவிர அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடவே முடியாது என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகிறார். பெரும்பாலும் நம்முடைய பொருளாதார வாழ்க்கையிலே இந்த தியரி எல்லாருமே கடைபிடிக்கிறோம். பொருளாதார வாழ்க்கையை எடுத்துக்கங்க. வீட்டில் உட்காந்து சம்பாத்தியம் கிடைக்குமா, வருமானம் வந்துருமா, அல்ல ரிஸ்க் கொடுக்குறவங்க தான் அதுக்காண்டி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க முடியுமா? சம்பாத்தியம் பண்ண கிளம்பு, பொருளாதாரத்தை தேட கிளம்பு, கடைக்கு போ, வியாபாரத்துக்கு போ, தொழிலை பாரு. எல்லாரும் இந்த மாதிரி முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் என் இறைவனை மறுக்கிறவர்களும் நாத்திகரும் கூட எந்த வேலையை செய்வார்களோ, எந்த நம்பிக்கையை வைத்திருப்பார்களோ அப்படிப்பட்ட நம்பிக்கை முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது. ஆனால் எங்கே நாம் தவறு விடுகிறோம் என்றால், மனிதனுடைய முயற்சி அல்லாமல் இறைவனுடைய உதவி வந்து சேர வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. அது முஸ்லிம்கள் மட்டும்தான் நம்பிக்கை வைக்க முடியும். முஸ்லிம் அல்லாதவங்களால் வைக்க முடியாது, காபிர்களால் வைக்க முடியாது, நாத்திகர்களால் வைக்க முடியாது, இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவிகளால் வைக்க முடியாது. நாம மட்டும்தான் சரியா நம்புற ஒரு முஸ்லிம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவி. நான் செய்யறதை செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது, அந்த வேலை முடிஞ்சு எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னா அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வந்தாகணும்னு ரெண்டாவது ஒரு நம்பிக்கை, கண்ணுக்கு தெரியாத ஒரு நம்பிக்கை ஒரு மூமின் மட்டும்தான் நம்ப முடியும். ஆனா ஒரு புறத்துல அல்லாஹ்வுடைய உதவி வேணும்னு நம்புறோம், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறோம். குறிப்பாக நம்முடைய ஆன்மீக விஷயங்களில், நம்முடைய பிரார்த்தனைகளில், நம்முடைய துஆக்களில் நபிகளார் சொல்றாங்க, ஒரு அருமையான செய்தி சொல்றாங்க. நீங்க அல்லாஹ் நெருங்கணும், நெருங்க 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 அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் நீங்க நெருங்குங்க, நீங்க கேட்கறது அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்விடத்தில் நீங்க நெருங்குங்க, நீங்க எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறீங்களோ அதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தருவான். நபிகளார் சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த நெருங்குதல் எப்படி நடக்கிறது? நீ நெருங்கு, அல்லாஹ்வுடைய உதவி வரும். எப்படி நெருங்குறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப் வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்பு இலைய மிம்ம ஃப்தரது அலைஹி. ஒரு அடியான், அவன் மீது நான் கடமையாக்கி இருக்கிற கடமைகளை நிறைவேற்றுவதன் வழியாக ஒரு அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஒமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். கடமையான காரியங்களை நிறைவேற்றியதற்கு பிறகு மேலதிகமான காரியங்களை, மேலதிகமான நன்மைகளை செய்து 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 அவன் என்பால் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஹத்தா உஹிப்பஹு. அந்த மாதிரி அவன் வழிபாடுகளில், தொழுகையில், நோன்பில், இன்னவரை இறைவணக்கத்தில் அதிகப்படியான காரியங்களை செய்து 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 ஒரு கட்டத்தில் அவன் செய்ய 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 அவனை நான் நேசிக்கிறவனாக, நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவேன். நான் அவனை நேசிக்க துவங்கிவிட்டால், அடுத்து சொல்றாங்க, இதான் முக்கியமான செய்தி. ஃபைதா அஹ்பப்துஹு, நான் அவனை நேசிக்க தொடங்கிவிட்டால், குன்து ஸம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹுல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹுல்லதி யப்திஷு பிஹா வ ரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹா. நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், அவன் பார்க்கிற கண்ணாக, அவன் கேட்கிற காதாக, அவன் பிடிக்கிற கரமாக, அவன் நடக்கிற காலாக நான் மாறிவிடுவேன். அவன் கேட்டால் நான் கொடுப்பேன். வலையின் இஸ்தாதனில உழைதன்னஹு, அவன் பாதுகாப்பு தேடினால் நான் அவனை பாதுகாப்பேன். அல்லாஹ்வுடைய இந்த மறைமுகமான அருளை, உதவியை பெற்று தருகிற மிக முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த கீ பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் இடத்துல இருக்கிறது? கடமைகளை தொடர்ந்து செய்கிறவர்கள் எத்தனை பேர்? கடமைகளை தாண்டி உபரியான அமல்களில் ஈடுபடுகிறவர்கள் எத்தனை பேர்? ஈடுபட்டு 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 இறைவனின் நேசத்திற்குரியவர்களாக மாறியவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய பார்வையில், செவிப்புலனில், நம்முடைய செயல்களில், நம்முடைய நடையில் ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் செய்தால் எப்படிப்பட்ட பேர் அருள் வெளிப்பட சுல்லா எரிஞ்ச உடனே எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் ஏற்பட்டுச்சு, அந்த மாதிரி நான் பிடிக்கிற கையில, நான் எழுதுற எழுத்துல, நான் பார்க்கிற பார்வையில, நான் பேசுற பேச்சுல அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஏற்படுதா? ஏற்படலையே. அப்படின்னா நான் நெருங்கலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்கல, அல்லாஹ் என்னை நேசிக்கல, நான் கேட்கிறேன் அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னா அல்லாஹ்விடத்துல நான் நெருங்கி வரல. எனவே நாம் செய்ய வேண்டிய நம்முடைய பங்கின் மிக முக்கியமான, ஒரு மூமின் செய்ய வேண்டிய பங்கு, காபிர்கள் செய்யற பங்கை விட்டுருங்க, ஒரு மூமின் செய்ய வேண்டிய பங்கு, உங்களுக்கு எந்த தேவைகள், எந்த நெருக்கடிகள், எந்த தொல்லைகள், எந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதன் வழியாகத்தான், இபாதத்துகளை அதிகப்படுத்துவதன் வழியாகத்தான்,
தொழுகை, நோன்பு மாதிரியான நல்லறங்களில் ஈடுபாடு காட்டுவதன் வழியாகத்தான் நீங்கள் கேட்பதையெல்லாம் இறைவன் கொடுக்கிற நிலைக்கு வருவான் என்பதை புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்கிற நன்மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக.